விடுதலை விடுதலை விடுதலை. முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்த மடிய மனிதராகிய நாம் வழியமைப்போம். அதை முடிச்சுடுவோம். விடுதலை விடுதலை விடுதலை. நான் சொல்றது இலங்கை தமிழ் பெண்களுக்கும் இந்தியா வாழ் தமிழ் பெண்களுக்கும் தமிழ் கதைக்கிறபடியா தமிழ் பெண்களுக்கு தெரிஞ்சா அது உலக பெண்களுக்கு பரப்புரை ஆயிரும். விடுதலை. பெண்கள் ஆண்களுக்கு வாக்கு தேர்தலில் செலுத்த வேண்டாம் என்று சொல்லிட்டேன். என்று சொன்னால் ஆண்கள் நின்றால் என்ன செய்கிற என்ற ஒரு கேள்வி வரும். ஆண்கள் நின்றால் தேர்தலை தவிருங்கோ, உங்களோட பலத்தை நீங்களே வச்சிருங்கோ. பெண்கள் ஆண்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் அல்லது விடுதலை வராது. ஒன்று, பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை தெரிஞ்செடுத்து பெண்ணுக்கு வாக்கை செலுத்த மட்டும் உங்களுக்கு அது சாத்தியமாகாட்டிக்கு ஆண்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். மற்றபடி ஒரு பெண் என்றால் பெண்களின் வாக்கு பலம், பெண்களின் வாக்கு பெண்ணுக்கு முதல் செலுத்துங்க. செலுத்திட்டு அந்த பெண்ணோட போய் நீங்கள் கதைச்சு கொள்ளலாம். ஆண்கள் தேர்தலில் நின்றால் வாக்கு செலுத்தாங்கோ. வாக்கு செலுத்தாட்டிக்கு இவ்வளோ பேர் வாக்கு செலுத்தலைன்னு தேர்தல் தள்ளுபடியாக திருப்பி தேர்தல் வைக்கப்படும். பெண்கள் ஆண்களுக்கு விடுதலை வேணுமோ? சரி, நீங்கள் பெண்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே ஐரோப்பாவில் பாருங்க, உணவு உடவு உறையுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு என்று சொல்கிறேன். உணவு உடவு உறையுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு சொல்கிறேன். இப்போ என்ன வேணும்? அடிப்படையாக பசி, அடுத்தது ஒரு கௌரவமாக இருக்க ஒரு உடுப்பு, உறையுள் ஒரு வசிப்பிடம் இருக்க ஒரு வீடு, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மருத்துவம் உடனே, குறைஞ்ச படிப்புக்கு ஒரு கல்வி, ஒரு வெளியில் போயிட்டு ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை யாராவது வெளியில் போயிட்டு நடமாடி வேற ஒரு பாதுகாப்பு, அது கல்வி, உணவு உடவுறைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு. இது குழந்தைக்கு வேணும். பெண்கள் பெற்றெடுக்க அந்த குழந்தைக்கு 18 வயசு முடிய மட்டும் உங்களால் உத்தரவாதமாக கொடுக்க முடியும். எப்படின்னா அரசியல் என்ற அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றினால் இந்த ஐரோப்பாவில் இருக்கிற போல சட்டத்திட்டங்களை நீங்கள் எழுதலாம். சரி, பெண்கள் ஆண்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம், வாங்கலண்டா தேர்தல் திருப்பி தேர்தல் வைக்கலாம். பெண்கள் ஒரு பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்து வாக்களித்தால் நீங்கள் அந்த சட்ட திட்டத்தை அந்த இப்போ இலங்கையில் இலங்கையில் இல்லாத வளமாக இப்போ ஐரோப்பாவில் குளிர்நாட்டிலே இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கே இலங்கையை மேம்படுத்த இல்லாத உணவு உடவுறைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி உருவாக்கணும். மற்றது சொல்லிட்டேன். இது ஜாழ் மாவட்டத்தில் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னா ஜாழ் மாவட்டத்தில் இருந்து இப்போ கேட்ட உடனே ஜாழ் மாவட்டத்தில் முதல் செய்து காட்டுங்கோ. செய்து காட்டின உடனே நான் கண்டு தமிழீழம் மாற, இலங்கை மாற, இலங்கையிலேருந்து இந்தியா மாற, இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் கண்ணூடா நீங்கள் எவ்வளோத்தோ பார்க்குறீங்க. எல்லாத்தையும் பாருங்கோ. உலகம் மூண்டா பிரிதான். பெல்லரசுகள் ரஷ்யா சார்ந்த நாடாம், சைனா சார்ந்த நாடு, அமெரிக்கா சார்ந்த நாடு, மூண்டா பிரிதான். அதான் எவ்வளோ டெக்னாலஜிகள் அது அரசியல்வாதிகள் அது எல்லாம் எத்தனையோ டிவியில் கொண்டு இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன வேணும்? முதலாவது உங்களோட குழந்தைக்கு உணவு உடவுறைகள் எல்லாம் மருத்துவம் பாதுகாப்பு. முதியோர் அவியலுக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு வசதி வாய்ப்பு. இதை நீங்கள் செய்யலாம். ஜாழ்ப்பாணத்திலிருந்து இதை மாற்றின உடனே நாங்கள் மாறி இலங்கையிலேருந்து மாற்றலாம். தயவு செய்து திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். பெண்கள் என்று சொல்லிக்க ஆணை பெண்ணை பிரிக்க வரையில. ஆண்கள் இதை செய்ய இயலாது. அப்படி ஒரு ஆண் செய்ய வந்தாலும் அவனுக்கு ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு முத்திரையை குத்தி அதை நடைமுறைப்படுத்த இயலாது. ஒரு இடத்துல நடைமுறைப்படுத்தினாலும் உலகம் எல்லாம் நடைமுறைப்படுத்த இயலாது. அதை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்தில் கஷ்டத்துக்கு மேலே வறுமை சனத்தோடைய குழந்தைகள் எல்லாம் ரோட்டு வழியாக திரியுது. தயவுசெய்து திருப்பி ஒன்று சொல்கிறேன். இதில் என்ன பிரச்சனை? பெண்கள் பெண் ஃபீமேல் பெண் குழந்தைய பெற்றுட்டு அப்படியே பைத்தியம் போல திரிகிறது பெண். உலகம் எல்லாம் பெண். அந்த குழந்தைக்கு உணவு உடவுறைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அரசாங்கத்தில் வழங்கப்படும் என்று சொன்னால் நிம்மதியாவது வறுமை. நிம்மதி தான் அடிப்படை வசதி, அடிப்படை. அப்போ உங்களோட கையில் வாக்கு பேர் மக்கள் ஆட்சி, அரசு ஆட்சியிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்க உங்களுக்கு தந்திருக்கு மக்கள் ஆட்சி. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பெண்களுக்கு வாங்கினா பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி ஒன்று இருக்குமே. பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி இருந்தால் அரசியல் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றாலுமே. பெண்கள் கட்சி இருந்தால் நாங்கள் பெண்கள் கட்சிக்கு என்ன மாதிரி வரும்? பெண்களில் பெண்ணை தெரிஞ்செடுத்து வாக்கு போட்டுட்டீங்க. சரி, எத்தனை ஆம்பளைகள் வருவாங்க அம்மா மேலே பாசம் சும்மா தாங்க இல்லாமல் வறுமையில் கஷ்டம் மேலே ஆம்பளைகள் வருவாங்க. மகளில் பாசம் உள்ளவன் இப்படி பார்த்தாலே ஆக்கள் இருக்கு. மகளில் பாசம் உள்ளவன், அக்கா தங்கச்சியில் பாசம் உள்ளவன், தாயில் பாசம் உள்ளவன், அதிலேயே 70-80% வந்துருமே.
அப்போ பெண்களும் அதுவும் சேர்ந்தால் அவ்வளவு வலுவான ஒரு கட்சி. இதை நீங்கள் உணர்ந்து கொள்றீல்ல, நான் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதை நீங்கள் லைக் பண்ண உங்களோட பேர் எங்கே பார்த்தாலும் எனக்கு டிக்டாக்ல இப்படி ஒரு சார்ந்து யாராவது கதைப்பாங்களோன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். பெண்கள் கையில் வாக்கு பலம் உண்டு. இப்போ நான் பெண், இந்த கையில் நான் வாக்குரிமை இருக்குது. அதை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், வேறொரு பேரில் தெரிஞ்சு நாங்கள் பெண்கள் தான் வாக்கு சொல்லணும்னா இந்த வாக்கை நான் நினைச்சேன் ஒரு பெண்ணுக்கு தான் முதல் போடுறேன். பெண்ணுக்கு போட்ட உடனே பெண்கள் கட்சி வந்த உடனே என்ன நடக்கும், அந்த பெண்ணோட அந்த பெண்ணுக்கும் குழந்தை இருக்கும், அது வேறு உணவு உறவில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இலவசமாக வழங்கப்படும், நீ இதை சட்டத்தை கொண்டு வரணும் சொல்லி அதை வகுக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அது அப்படியே விட்டுட்டு ரெண்டு விஷயம்தான், ரெண்டாவது படி வரைக்க தயவு செய்து சொல்லிடுவோங்க. அக்காவோ தங்கச்சியோ இப்போ ஒரு விட யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பிக்குது, அதை தானே எதிர்பார்க்குறேன். என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தலையிலேருந்து ஆரம்பிக்கட்டும். அக்காவோ தங்கச்சியோ சொத்து கணக்கு என்றால் உன்னிட்ட என்ன காசு பணம் அது இது இருக்குன்றதை எவ்வளோ வேண்டாம் காட்டிட்டு நான் இந்த அரசியலில் நான் பிழை செய்தால், மக்களுக்கு துரோகம் செய்தால் அடுத்த அரசு எடுக்க உரிமை உண்டு, எல்லாத்தையும் எடுக்க உரிமை உண்டு என்று எழுதி வச்சா அது ஒரு முன் உதாரணம். அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் என்னென்று சொன்னால் சுத்தமாத்து செய்ய இயலாதண்டு. அப்போ பெண்கள் உங்களோட வாக்கு ஒரு பெண்ணை தெரிஞ்செடுத்துட்டீங்கள், அவள் அப்படி எழுதிட்டு நீ வந்தால் தான் நாங்கள் அதை சொல்லித்தான் வாக்கு போடுறீர்கள் என்று சொன்ன உடனே சாத்தியமாகுது. அது ஒன்று அதில் இருந்து முன்மாதிரியாக யாழ்ப்பாணம் மாறுது. யாழ்ப்பாணத்தில் சனத்தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 லட்சத்தில் ஒரு 2-3 லட்சம் பெண்கள் 1 லட்சம் பெண்கள் தெரிஞ்சாலே சரி. அப்போ யாழ்ப்பாணம் மாற முல்லைத்தீவு கிளிநொச்சி எல்லாம் தமிழீழ மட்டக்களப்பு திருமணம் என்ன தமிழீழ மாற சிங்கள மக்கள் இது நல்ல ஆட்சி நல்ல ஒரு விஷயம்னு சொல்லி சிங்கள மக்கள் பின்பற்ற இலங்கை எடுத்துக்காட்டா ஜனாதிபதி அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசியலமைப்படுத்தி விட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய முன்வரினமாம். இது ஒரு நல்ல ஒரு ஆட்சி இலங்கையில் உருவாகி இருக்கண்டு. இலங்கையில் தீயா பரவுற எங்கே இந்தியா அங்கால சவுத் ஏஷியானா அவங்க ஹிந்தி தான் மெயின் மொழி. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான்னு சொல்லி அவங்க மாற அப்படியே ஆப்பிரிக்கா ஜனங்களும் எல்லாம் வறுமையில் எல்லாம் துவண்டு போயிருக்கு. எல்லாம் மாற உலகம் எல்லாம் ஒரு பெண்கள் ஆட்சிக்கு கீழே வரைக்கல உலகத்தில் அங்கங்கே இடம் மாறி கஷ்டப்பட்டு திரிஞ்சு மனிதன் நல்லோளப்படாமல் நல்ல ஆட்சியில் என்ன வரும் எந்த ஆட்சி வந்தாலும் இப்போ ஒரு அரசியல்வாதி அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் வருது அவர் இப்படி எழுதி வச்சுட்டு வேற ஓணுமா என்று சொல்லி அப்படி நிர்பந்தத்துக்கு மக்கள் கொண்டு வந்தால் இப்போ இருக்கிறவர் ட்ரம்ப் வைப்போம். இப்போ இருக்கிறவர் புலா விட்டு அடுத்த அரசு படுத்தோம்னா அவங்க எல்லாம் பெற மாட்டாங்களா. அப்போ நல்லாட்சி தானே வரும். நல்லாட்சி வந்தால் உணவு உரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு குறைந்தபட்சம் உலகம் எல்லாம் வரும். வந்த உடனே என்ன நடக்கும், அது கொஞ்சம் போய் கொண்டு கேட்க அமைதி உலகத்தில் இல்லாகும். அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி உலகத்தில் வர பேருந்து இந்த உலகத்தில் இருக்கிற அணுக்கழிவுகளை பேருந்து மக்களை தங்களுக்குள்ள காய்ச்சி இருக்கிற அணுக்கழிவுகளை இந்த ஒரு வைரஸ்கள் முக்கியம். இந்த COVID-19 போல கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்களே என்று சொன்னால் அது ஏலாக்கடத்தை அதை லீக் பண்ணி விட்டால் எல்லாம் இன்னொரு நாடுகளை போட்டு விட்டால் அந்த நாட்டில் வைரஸ்கள் பரவும். COVID-19 போல் 1000 மடங்குக்கு மேலே அப்படியே வலுவான வைரஸ்களை கண்டுபிடிக்க நுண்ணுயிர்கள் கிருமிகளை சரி இதெல்லாம் கொண்டு அண்ட வழியில் போட்டோன்னா பூமி பூஞ்சொலியாக மாறுது. இதை நான் சொல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. என்ன ஒன்று ஏவுது. இப்போ நான் இப்போ ஒரு இடத்துக்கு தான் போகணும் ஒரு 5 சொல்லிட்டு போகிறேன். என்ன ஒன்று ஏவி கொண்டு இருக்குது. இதை சொல்லு இதை நீங்கள் லைக் பண்ண வேண்டாம். இதை நான் எங்கேயாவது பார்த்தால் இந்த டிக்டாக்கோ யூடியூப்லோ பெண்கள் ஆண்களுக்கு வாக்களிக்க கூடாது, பெண்கள் கையில் வாக்குப்பலம் இருக்குது, பெண்கள் பொற்காலம் பெண்கள் தங்களோட வாழ்க்கையை தங்களோட குழந்தைகளை அடிப்படையாக தாங்களே தீர்மானிக்கலாம். பெண்கள் ஆண்கள் நின்று அந்த வாக்கை செலுத்தாமல் அதை தக்க வைக்கணும். மற்றது அரசியல்வாதி பெண் அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலமைப்படுத்தி விட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய முன்வர வேண்டும் என்று இதை கண்ணால் பார்த்தேன் என்று சொன்னால் இதில் நான் சந்தோஷப்பட்டில்லை. கண்ணால் பார்க்கல சந்தோஷம்தான். நான் கண்ட இன்பம் பையன் காண நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.